ஸ்ப்ரிங் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒன் டே ட்ரிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து 2 hours டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கேவுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். மகாபாரதம் சீரியல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அவங்க சரஸ்வதி நதின்னு ஒரு நதி இருந்ததாகவும் அந்த நதி வந்து பூமிக்குள்ளே பாஞ்சிட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி நதி பூமிக்குள்ளே போய் அங்கே ஓடிட்டுக்கா? என்னால் இதை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த டைமில். பட் அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நயாக்ரா கேவ். எல்லாருமே நயாக்ரா ஃபால்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன நயாக்ரா கேவ்? ஏன்னா பூமிக்குள்ளே வந்து ஒரு ஃபால்ஸ் விழுந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நான் சொன்ன அந்த 6 ஸ்டோரி, சரஸ்வதி ரிவரோட ஸ்டோரி அண்ட் நயாக்ரா ஃபால்ஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்களேன். ஒரு ரிவர் வந்து ஃபால்ஸாக பூமிக்குள்ளே விழுந்துட்டுருக்கிற இடம் தான் இந்த நயாக்ரா கேவ். நம்ம வந்து வந்தாச்சு அந்த இடத்துக்கு. வாங்க உள்ளே போய் அந்த கேவுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியாச்சுங்க. பெரியவங்களுக்கு வந்து $25, குட்டீஸுங்களுக்கு வந்து $15. நம்ம நேராக வந்து அந்த டைமுக்கு உள்ளே போனால் நம்மளை அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ்லேயே ஏன் வந்து பிக்ஸுடைய இது வச்சுருக்காங்க ஸ்டாச்சு அப்படின்றது உங்களுக்கு வந்து உள்ளே போனால் அந்த ஸ்டோரி தெரியும். நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுற கவுண்டரும் இருக்குது, கிஃப்ட் சென்டரும் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணலன்னா இங்கே கூட வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் டைம் ஸ்லாட் தான் வந்து அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியலாக கிடைக்கிற ஃபாசில்ஸ் கீழே கிடைக்குது இல்லையா, அதுக்கப்புறம் மினரல்ஸு, செமி ப்ரீஷியஸ் ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெம்ஸ்டோன் மைனிங் பேக்ஸ் மாதிரி இங்கே கொடுப்பாங்க. எப்படின்னா கொஞ்சம் மண் கல்லெல்லாம் கீழே இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து போயிட்டு வெளியே வந்து அதிலிருந்து நீங்கள் மெட்டல்ஸோ இல்லை ஜெம்ஸ்டோன்ஸோ எடுக்க முடியும். அது வந்து என்னன்றதை நம்ம பின்னாடி சொல்கிறேன். டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு, நம்ம அப்படியே உள்ள போகலாம். Guys, this tour guide for the day. Before we actually head down into the cave itself, I'm going to take a quick second just to go over a couple basic rules. That way everybody's staying safe. ஸோ கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. வாட்டர் பாட்டிலேருந்து எதுவுமே உள்ளுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, ஸ்நாக்ஸ் எதுவும் உள்ள அலௌட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயும் டச் பண்ணக்கூடாது. நம்ம கையில் இருக்கிற ஆயிலோ எந்த ஒரு இதுவும் வந்து அந்த கேவில் வந்து பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அதோட சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்படி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். 90% humidity. So that means that a lot of the steps as we're going down tend to get a little bit slippery. So while you guys are going down there, make sure to use those handrails as much as possible and watch where your feet are going. If you have any laces on your shoes, now would be a really good time to double check those. Covers it. So if you guys are ready to head down into the cave, we can head down this staircase here. Is the cave open year round? We are closed during the winter time. Okay. பார்த்தீங்க அப்படின்னா 275 ஸ்டெப்ஸ் இருக்குது. கீழே இறங்குறக்கும் மேலே வரும்போது 275 ஸ்டெப்ஸ் ஏறணும். அண்ட் ஸ்டெப்பெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். First thing we're going to talk about is a little bit about the history of Niagara Cave. Niagara Cave was discovered all the way back in 1924. இந்த கேவ் எப்படி வந்து டிஸ்கவர் பண்ணாங்க, எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்ற ஸ்டோரி சொல்கிறாங்க. 1924 தான் இப்படி ஒரு கேவ் இருக்குன்றதே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்த ஃபார்மரோட 3 பிக்ஸ் வந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அலையும் போது திடீர்னு ஒரு பள்ளத்தில் இருந்து அவங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது 60 அடி ஆழ பள்ளத்தில் வந்து அந்த பிக்ஸை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தெரியாது இந்த கேவ் வந்து இவ்வளோ தூரம் ஆழமாக உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த இன்ஃபர்மேஷன் இப்படி ஒரு குகை இருக்குது, இதுக்குள்ளே வந்து பிக்ஸ் விழுந்தது அப்படின்றத பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ்க்கெலாம் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இறங்கி நாங்கள் இதை பார்க்கட்டா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குகை வந்து இவ்வளோ ஆழமாக இருக்குது அண்ட் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் இருக்குது அப்படின்றதே. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். நமக்கு இன்னும் உள்ளே போகும்போது உங்களுக்கு அது புரியும். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து பிக்ஸ்க்கு வெளியே ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு. But take a second, look at that wishing well, and then we'll keep heading down to see the big waterfall. ஸோ வாட்டர்ஃபால் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம ஹெட் டவுன் பண்ணி தான் உள்ளே போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் குழந்தைங்களோட போகும்போது.
தண்ணி விழுகிற சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃபால்ஸ் கிட்ட. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குங்க இந்த இருட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பார்ப்போம். செம்ம சத்தமாக இருக்குல்ல. ஒரு இது ஒரு குட்டி ஃபால்ஸுங்க. நம்ம எப்படி ஒரு பெரிய ஃபால்ஸ் பார்க்க போகும்போது ஒரு குட்டி ஃபால்ஸ் முன்னாடி போயிட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு இடம். கைடிமா ரைட்டாக இருக்காது. நைட் மாடல் இருக்குங்க. இதெல்லாம் பெருசு தரங்க. டப்பா ஐஃபோன்லாம் வச்சுருந்தேன். ஃபுல்லாகவே குணா மூவியில் ஒரு குகை காட்டுவாங்க. அதுவே நமக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்புறம் அந்த மஞ்சுமல் பாய்ஸில் உள்ளுக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, குகைக்குள்ளே விழுந்தால் கீழே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அது இந்த லாஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட செட்டப்பில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவல் குகை உள்ளுக்குள்ளே விழுந்தா இப்படி தான் இருக்கும் கீழே. பாருங்களேன், இங்கே வந்து அழகாக லைட்லாம் செட் பண்ணி நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுவே இங்கே கரெக்ட் இல்லை, எப்படி மட்டும் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட நிலமை. மெயின் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சத்தம் செமையாக கேட்குது. பூமிக்கடியில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய அருவின்னு. நான் சொல்லலை, உங்களால் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது என்னால் வந்து அதை நம்பவே முடியல. என்னடா இவ்வளோ பெரிய ஃபால்ஸு, கீழே இவ்வளோ தண்ணி ஓடிட்டுருக்கு, சான்ஸே இல்லைங்க. இதே செமையாக இருக்கலாம். ஒரே ரிவர் வந்து தண்ணி வந்து கட் பண்ணி அடிச்சு யூஸ்வலாக அருவி மேலேருந்து கொட்டும், நம்ம கீழேருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம மேலேருந்து அது கீழே கொட்டுறதா பார்க்குறோம். இப்போ இந்த கேவ்குள்ளே இருக்கிற ஃபார்மேஷன்ஸ் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. மழை தண்ணி பூமிக்குள்ளே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு கூட கலக்கும்போது அது வந்து ஒரு நேச்சுரல் ஆசிடாக வந்து மாறுது. அந்த ஆசிட் வந்து பாறையில் இருக்கிற லைம்ஸ்டோனோட மிக்ஸ் ஆகி கால்சைட் அப்படிங்கிற ஒரு மினரலை வந்து எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்குள்ளே வந்து ட்ரிப் ஆகுது. இது வந்து பல 100 வருஷமாக அந்த மாதிரி ட்ரிப் ஆகிட்டே இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனாக மாறுது. இந்த மாதிரி இந்த கேவ்க்குள்ளே நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ரொம்ப எஜுகேஷ்னலாக இருந்தது. அண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கிற நிறையா ஃபாசில்ஸ் வந்து காட்டுறாங்க. அது வந்து பல பில்லியன் இயருக்கு முன்னாடி இறந்த உயிரினங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறையா இருந்தது. இந்த கேவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மைல் டிஸ்டன்ஸ் போக வர இருக்குது. ரொம்ப ஏஜ்டாக இருக்கவங்க வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்களால் நடக்க முடியாது அப்படின்றீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வரைக்கும் வந்து ஈஸியாக பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் இறங்கி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ஃபால்ஸ் வந்துடுது, அதை பார்த்துட்டு போகலாம். இல்லை ஃபுல்லாக நடக்கணும், ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 hours வந்து இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து 9 டிகிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு லைட் ஜாக்கெட் இருந்துட்டால் பெட்டராக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் குளிர் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கேர்ஃபுல்டா.
Uncle மட்டும் பின்னாடி பிடிச்சாரு நசுங்கிருங்க. Alright, so the first one's up on the wall here. நச்சுக்கிடுவாங்க ஒரு மச்சுக்கு. So that gives you an idea. இது வந்து காஷ்மீர் தான் இருந்துச்சு. இங்கே இருக்கு. ஓகே. இது ஒரு ஃபாசில். This is small dinosaur. டைனோசரோட வாலுக்கு. சொன்னதான் பாப்பா. So earlier I mentioned that they have kind of a disc shape to them. If you come right over here to this fossil, you can actually see that kind of oval shape. Bobby, it's for you. So that's the portion we're seeing. I know. Then a tail. It's a tail. We have this one too. Lots of them there. அதாங்க பிக் ஷேப் நம்ம மற்றத்துல தான் சைடு மட்டும் தான் தெரியுது ஆனால் இங்கே வந்து மேலேயும் தெரியுது ஸோ அவர் சொன்னார் பிக் ஷேப்பாக இருக்கும் ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா லைன் வெறும் லைன் மட்டும். ஓகே. லைன் மட்டும் தான் தெரியுது ஆனால் உள்ள ஃபுல்லாக இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம சமாதி அறைக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஆமாம். ஜல சமாதி மாதிரி இது. சாந்தி அறையிட்டு. Yeah, just 1 second here. Okay. லைட்ஸ் இல்லைன்னா திகிலாக தான் இருக்கும். லைட்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் கூட்டமாக போகிறதுனால ஓகே. இல்லைன்னா வடிவேலு தான் மாப்பிள்ள எங்கே விட்டுட்டு போனாலும் நடக்க வேண்டியது. மாப்பு Alright, so I'm going to have us step up on this platform over here. Feel free to have a look at the rest of the கேவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. Is this the end of those waterfalls we saw at the top? Or So the waterfall ends in a separate area. All the water that goes down there, though, does eventually lead to this room. Yeah, so they do connect to the water, but this is the same area. This is the end of the cave or still needs to explore? Technically, the cave does extend a little bit. ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த கேவில் இருக்கோம். இதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் போல், பட் ஆனால் நமக்குலாம் அலௌட் இல்லை. இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட் இப்போதைக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி காமிச்சாங்க. கருகும் வந்து உண்மையாகவே ஒரு இருட்டுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு டீப் இருட்டு. இதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம திரும்பி மறுபடியும் மேலே போக வேண்டியது தான். அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி நடிங்க.
ஆல்ரெடி ஒன்று தான் வாங்குது. Not the big. ஐம் டேக்கிங் வீடியோ. Big, big. எங்கே சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோங்க. பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம அப்படியே நயாகரா கேவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு சாப்பிட எங்கே போகிறோம்? எங்கெங்க போகிறோம் சாப்பிட? ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் அயோவா ஸ்டேட்டுக்கு போக போகிறோம். ஓகே, நாங்கள் இது வரைக்கும் அயோவா போனதில்லை, பக்கத்து ஸ்டேட்டு தான். Take your next right onto County Highway 30, County Road 30. எக்ஸிட். Turn right on. ஸோ இது இன்னொரு குட்டி சிட்டிங்க இந்த ஏரியாவுக்கு. இதுதான் நினைக்கிற ஃபேமிலி மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். போய் பார்ப்போம். ஒரு அத்தன்டிக் மெக்சிகன் ஃபுட் எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். Amigos. Amigos. Where does that say Amigos? How was it? Did you get the? I'm not saying you have to buy something else. This is just. Salsa நல்லா காரமா இருக்குல்ல? If you don't buy it, if you don't buy it, Yeah. Your dad. அதில் வந்து உப்பு போடலாம். இதில் உப்பு போடலாம். கிளாஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்படியே ஒரு மேங்கோ வந்து பல்ப்பை போட்டு க்ரஷ் பண்ணி ஐஸில் போட்டு சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு Salt can help you. Yeah, we need it. Daddy, is it just Be careful outside. Yeah, got it. Thank you. பார்க்கறக்கே செம்மையாக இருக்கு. There's no way. வாவ். Since both of these are together, the fajita. ஆமாம். Oh yeah. Thank you. Corn. Mama, like. பப் கிட்ஸ். டாடி போடுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னில் செஞ்ச சப்பாத்தி மாதிரி, இது வந்து ஃப்ளாரில் செஞ்சது. ஸோ இதில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. கிட்ஸ்க்கு வந்து அப்படியே wrap பண்ணிக்கலாம். So this is a burrito. Okay? This bit is a burrito. போடுங்க. ஆக்சுவலி செமையாக இருந்ததுங்க ஃபுட்டு. ப்ரைஸ் வைஸும் சரி, ஃபுட்டும் சரி, மஸ்ட்டு ட்ரை. அயோவா யாராவது வரீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஒரு வழியாக டே ட்ரிப் முடிஞ்சுதுங்க. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு திரும்பி போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூஎஸில் எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.